கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் பல்வேறு பகுதிகளில் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். கோவை GN மில்ஸ் பகுதியில் உள்ள எல்லை மாகாளியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை மற்றும் சால்வைகள் அணிவித்து கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய PRG அருண்குமார், அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ள அனைத்து திட்டங்களையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவும் பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்கும் உறுதுணையாக இருப்பேன் என உறுதியளித்தார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அளித்திருக்கின்ற அத்துணை வாக்குறுதிகளையும் இந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருப்பேன். அது மட்டுமல்ல, பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அறிவித்திருக்கின்ற அத்துணை திட்டங்களையும் இந்த பகுதிக்கும் மாவட்டத்திற்கும் கொண்டு செல்வதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். அது மட்டுமல்ல, 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சதுன்னு கேட்கிறேன். ஏதாவது நலத்திட்டங்களை 525 நலத்திட்டங்களை அறிவித்து ஒன்றையாவது முழுமையாக செய்திருக்கிறதா? இல்லை எந்த வளர்ச்சியாவது செய்திருக்கா? நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு திட்டத்தையும் செய்யாத ஒரு அரசு 5 வருஷமா நாட்களை கடத்ததான் மிச்சம். டெய்லி ஒரு போட்டோ ஷீட் நடக்கும். நம்ம ஆட்சியில் கூட இந்த திட்டங்கள் திரும்ப வைப்பாங்க. 1000 ரூபாயின் பெருமையா மாறுதட்டி கொள்ளுவாங்க. இந்த 1000 ரூபாய் அனைவருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அனைவருக்கும் கொடுத்தாங்களா?